புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்ற ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க டோயின்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நேரடியாக ரியலா நடந்திருக்கு. அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜயோட டிவிகே கட்சி சாரி பிஸ்கெட் ஜேபி கட்சியோட RSS ஓட கொத்தடிமை பிரான்ச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கும் டிவிகே கட்சியோட 234 தொகுதிகளின் வேட்பாளர்களை நேற்றைய தினம் அறிமுகம் செய்கிறார். 234 தொகுதிகளோட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு யார் யாருன்னு சொல்ற அந்த இடத்துல முதல்ல உறுதிமொழி சத்தியம் செய்யணும். பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன். பதவியில் அமர்ந்து அந்த பதவி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மக்களோட பணத்தை திருட மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். தப்பே கிடையாது. இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்து மக்கள் பணத்தெல்லாம் திருட மாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இவங்க செய்யற சத்தியத்தின் பின்னணியிலும் எடுக்கிற உறுதிமொழிக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ மோடிக்கா கேரண்டி, சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. விஜய்கா கேரண்டி ஹே. மக்களே, இது உறுதிமொழியெல்லாம் கிடையாது, இது உத்தரவாதம். இந்த அண்ணனோட உங்க அண்ணனோட கேரண்டின்னு கூட சொல்லணும். சொன்னா கேட்டா தானே, யாரு சொன்னா கேட்கறாங்க? பிஸ்கெட் ஜேபி கட்சியோட RSS ஓட பிரான்ச் தான் தமிழ்நாட்டில் டிவிகே கட்சியை விஜய் இயக்கி கொண்டு இருக்கிறான்னு சொன்னா யாரு கேட்கறாங்க? மோடிக்கா கேரண்டி ஹேன்னு சொன்னா அதே வார்த்தையை தான் பாருங்க ஸ்கிரிப்ட்ல விஜய்க்கு எழுதி கொடுத்திருக்காங்க. மோடி அவர்கள் இந்தியில சொன்னதை இவர் தமிழ்ல சொல்றாரு. இந்த அண்ணனோட உங்க அண்ணனோட கேரண்டின்னு கூட சொல்லணும். ஏன் அப்படி? ஏன்னா பாருங்க, ஹிந்தியின் வழியாக தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்காக தான் பாருங்க அவருடைய குரலாக டப்பிங் பண்ணி தமிழ்ல இவர் சொல்றாரு. மோடிக்கா கேரண்டி என்பதை மாற்றி விஜய்கா கேரண்டி என்று. இந்த கேரண்டின்னு சொல்றதால மட்டும் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட மோடி அவர்களின் குரலாக RSS ஓட கொத்தடிமை கட்சியாகத்தான் விஜய் அவருடைய கட்சியை இயக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லலங்க. ஆதாரபூர்வமாகவே இருக்கு. ஒரே நாள்ல 5 இடத்துல பிரச்சாரம் பண்ணோன்ற அனுமதி கேட்கிறாரு. விஜய் கேட்ட அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த அனுமதி மறுக்கப்படுவதற்கு பின்னணியில் இருப்பது யாருங்க? திமுக. மீண்டும் திமுக தான். இப்பவும் பாருங்க, தேர்தல் ஆணையம் உள்ள வந்த பிறகும், தேர்தல் தேதி அறிவித்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்த பிறகும் பாருங்க, திமுக தான் எங்களை அடக்கறாங்க. திமுக எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் மறுக்கப்படும் போதே இதுல இருந்து தெரிதல் இல்லைங்களா? எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் திமுக மறுப்பதை வைத்து எங்களை பார்த்து எவ்வளவு பயம் சொல்லி, திமுக என்கின்ற பாசிச சக்தியை எங்கு ஒழித்து விட போகிறோமோ, ஒழிந்து விட போகிறார்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் எங்களோட பிரச்சாரத்தை முடக்கிறாங்க அப்படின்னு விஜய் தேமா சூசோ இல்லாம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. கொஞ்சமாவது ஒரு லாஜிக் இருக்குங்களா? விஜய் ஒரு கூட்டத்துல சொன்னாரு, இந்த தற்குறின்ற ஒரு அர்த்தம். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க, லாஜிக்கோட எங்களை தற்குறின்னு சொல்லுங்கன்றாங்க. அந்த லாஜிக் என்னங்க? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்த பிறகு, தேர்தல் தேதி அறிவித்த பிறகு, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டின் கீழ் தான் எல்லாமே இருக்கும். அவங்க தான் அனுமதி கொடுக்கணும். அனுமதி நீங்க கேட்கிற இடத்துல மறுக்கப்படும் போது இந்த இடத்துல திமுக எங்கிருந்து வருகிறது? இதுல வேற திமுகவை திட்டுற அந்த ட்விட்டர் பேஜ்ல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணி, திடீரென்று இந்த பள்ளம் எங்கிருந்து வந்தது, இந்த பள்ளத்தை சுற்றி பேரிகார்டு எப்படி போடப்பட்டது, சோ எங்களை பார்த்து பயம். பேசுறது பொய். அந்த பொய்க்குள்ள உலகமாக பொய். அந்த பள்ளத்தை தோண்டது கார்பரேஷனா, அந்த பள்ளத்தை தோண்டது மெட்ரோ வாட்டர். எத்தனை தடவை மூணாலும் மறுபடியும் ஏதோ ஒரு அந்த இடத்துல குழி விழுந்துட்டே இருக்குன்ட்டு மூடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, மூடினே இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, மூடிடுறாங்க. தோண்ட இடத்துல மூடிட்டாங்க. இப்போதைக்கு அந்த இடத்துல எந்த பள்ளமும் இல்லை. ஆனா பாருங்க, விஜய் பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்று சொன்ன உடனேயே டக்குன்னு பள்ளத்தை தோண்டி விஜயோட பிரச்சாரத்தை பயந்து போய் முடக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் திமுகன்றாரு. விஜய் அனுமதி கேட்ட இடத்துல தேர்தல் ஆணைய அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் விசிட் பண்ணி பாக்குறாங்க. இந்த இடமா, ஓகே, இந்த இடத்துல என்னப்பா வண்டி எப்படி வரும், எவ்வளவு கூட்டம் வருவாங்க, கூட்டம் வரவங்களுக்கு எல்லாம் பார்க்கிங் எல்லாம் இருக்கான்ட்டு எல்லாம் பாருங்க போலீஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா பாருங்க, அந்த இடத்துல பிஸ்கெட் ஜேபி கட்சி துணையோடு எனது தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தை கொண்டு என்ன முடக்கிறாங்க அப்படின்ட்டு விஜய் ஏதாவது எழுதியிருக்காரா அந்த ட்விட்டர்ல?
தேர்தல் ஆணையம் என்கின்ற ஏதாவது ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்குங்களா? அவர் கொடுத்த அறிக்கையில பிஸ்கேஜேபி கட்சி தான் வேணும்னே வாண்டடா பர்பஸா தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையத்தின் துணையோடு என்னோட பிரச்சாரத்தை முடக்கத்துக்கு பிளான் பண்றாங்க பாசிச பிஸ்கேஜேபி கட்சி அப்படின்னு ஏதாவது பிஸ்கேஜேபி கட்சியோட பேராதுக்குதா? பாசிச சக்தின்னு சொல்ற அந்த இடத்துல கூட திமுக தேர்தல் ஆணையத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தேர்தல் ஆணைய விதிமுறைகள் உள்ளே வந்ததற்கு பிறகு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் செய்ததற்கு பிறகு அந்த இடத்துல திமுகவுக்கு என்ன வேலை? கேட்க வேண்டிய அனுமதியை முறையாக ஆன்லைன் வழியாக ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு சொன்னா, தேர்தல் ஆணைய விதிமுறைகள் உள்ள வந்ததற்கு பிறகு பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு சொன்னா, அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் யாரோ ஆன்லைன் வழியாக 48 மணி நேரத்திற்கு முன்பாக அனுமதி கேட்க வேண்டும். எந்த கட்சி தேர்தல் ஆணையம் சொல்ற அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல 48 மணி நேரத்துக்கு முன்பாக அப்ளை பண்றாங்களோ அதை வெரிஃபை பண்ணி செக் பண்ணி அனுமதி கொடுப்பாங்க. அது எல்லாமே ஆன்லைன் வழியாக நடக்கிற விதிமுறைகள். அப்படி இருக்கும்போது வழக்கம் போல பாருங்க, ரிட்டன்ல கொண்டு போயிட்டு கொடுத்து அனுமதி கேட்கறாங்க, அனுமதி மறுக்கப்படுகிறது. மறுக்கப்படல. இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பீல் ஃப்ரம் சென்னை டியூ என்னன்னா, அதாவது இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த நாள்ல இருந்தே சுவிதா போர்ட்டல் அப் ஆயிடுச்சு. சோ எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரா இருந்தாலுமே தனிநபர் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட் பண்ண விரும்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், கட்சிக்காரரை கூப்பிட்டு பண்ண விரும்புறாருன்னா கூட இந்த சுவிதா போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணணும். 48 ஹவர்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அவங்க சப்போஸ் ஸ்டேஜ் ஏதாவது போட போறாங்க, பெரிய பிரம்மாண்டமா பண்ண போறாங்கன்னா பிடபிள்யூடி உடைய சர்டிபிகேஷன் இருக்கணும். அவங்க செலக்ட் பண்ற பிளேஸ் வந்து டிராபிக் ஆங்கிள் பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி போலீஸ் என்ஓசி வேணும். சோ அப்ப ஆர்ஓ கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வருதுன்னா அவர் அது வந்து காவல்துறையுடைய தடையின்மை சான்று இல்ல பொதுப்பணித்துறை தேவைப்பட்டால் துறை கிட்ட வாங்கிட்டு எல்லாமே ஓகேனா கொடுப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரேலி போறோம்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்ப லைவா தான் இருக்கு, நிறைய அப்ளை பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். சம் கேஸ் வந்து என்ஓசி காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பாக்கி அப்ளை பண்ண கொடுக்கறது இல்ல, அதை ரிஜெக்ட் பண்றோம். ரிஜெக்ஷனுக்கான காரணமும் சொல்லிடுறோம். இப்ப ஆரோ வந்து ஒரு அப்ளிகேஷன் வருது, ஏதோ காரணங்களால கொடுக்க முடியலன்னு சொன்னார்னா அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து டியூ டு தி ரீசன் கொடுக்க முடியலன்னு போட்டுருவாரு. அது அப்ளிகன்ட் லாகின்ல வந்து விழுந்துரும். சோ கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ். கேட்கிற அனுமதியை கூட எப்படி முறைப்படி ப்ராப்பரா பக்காவா ப்ராப்பர் சேனல்ல போயிட்டு கேட்கணும்ன்ற ஒரு விஷயம் கூட தெரியாத அளவுக்கு நடத்துற இந்த கட்சியை பார்த்து இப்ப புரியுதுங்களா எதுக்காக தற்குறின்னு சொல்றாங்கன்னு சொல்லி? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு லாஜிக் இல்லாம சொல்லாதீங்கப்பா, லாஜிக்கோட சொல்லுங்கன்ட்டு சொல்ற இந்த லாஜிக் தான் அது. எல்லாமே ஆரோ தான். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்ட உடனே எல்லாமே ஆரோ தான் அனௌன்ஸ் பண்ணணும், ஆரோ தான் அனுமதி கொடுக்கணும். பட் அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆரோக்கு போனதுக்கு அப்புறம் கன்சர்ன் துறையோட என்ஓசி வாங்கிட்டு ஆரோ வில் ப்ராசஸ் தி அப்ளிகேஷன். கண்டிப்பாக விஜய்க்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? நாங்க இப்ப இல்லங்க, 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டோம், விஜய் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கோம். அவர் எந்த விதமான மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் என்பதை முழுமையாக விரிவாக அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். விஜயோட நலம் விரும்பிகள் என்று யாராவது இருந்தாங்கன்னா இருப்பாங்க, அவங்க உடனடியாக விஜயை நல்ல மனநல மருத்துவரிடம் கொண்டு போய் அவருக்கு பிடிச்சிருக்கிற மனநோயை குணப்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம். இந்த காணொலியில் சுருக்கமா விஜயோட மனநலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, திமுக அந்த வார்த்தை தான் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் கடுமையான மனநோய். மனுஷன் நல்லாவே பேசினுப்பாரு, அவர் பேசுறத ஒரு சில சமயங்கள்ல பார்க்கும்போது கூட பரவாயில்லையே, நாதஸ் திந்துட்டான், நாதஸே சொல்ற மாதிரி விஜய் திந்துட்டார் போதுங்கப்பா, முன்ன மாதிரிலாம் இல்லைங்களே, ஓரளவுக்கு மெச்சூரா பேசாரு போதுன்ட்டு இந்த கழக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா, கட்சியோட வேட்பாளர்களை. அப்போ கூட ஓரளவுக்கு பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஓகே மெச்சூர்டா இருக்காருப்பா விஜய் அப்படின்னு நினைச்சுனே இருக்கிற சமயத்தில் டக்குன்னு பாருங்க திமுகன்னு அந்த ஸ்கிரிப்ட்ல வந்துடுச்சு, வெறியேறிட்டு. அப்பப்போ ரண கர்ண கொடூர கொலை விதி இந்த மாதிரி ஏறும். திமுக அப்படின்ற வார்த்தை எங்கேயாவது ஸ்கிரிப்ட்ல பார்த்துட்டாருன்னா அதுதான் விஜய்க்கு பிடித்திருக்கும் கடுமையான மனநோய். விஜய்க்கு பிடித்திருக்கும் இந்த மனநோய் பேசிக் ஸ்டேஜில் இருக்கும் போதே யாராவது கொண்டு போயிட்டு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட காட்டியிருந்தா உடனடியாக குணப்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பாருங்க, இப்போதைக்கு முத்தி போய் அந்த முத்தி போனது வெறியா ஏறிடுச்சு. இந்த வெறி நாளுக்கு நாள் அதிகமாகி பக்கத்துல இருக்கிற யாராவது கடிக்கிறதுக்குள்ள விஜயை கொண்டு போயிட்டு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட சேர்த்து இப்பவாது குணப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். கற்பனை மற்றும் மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் பாருங்க இந்த விஜய் என்பவர். ஏன்னா பாருங்க, தேர்தலில் 4 முனை போட்டி இருக்க அவரை பொறுத்த வரைக்கும் எந்த முனையிலுமே போட்டி கிடையாது. நீங்க 4 முனைன்னு போட்டின்னு சொன்னாலும் சரி, 40 முனையில போட்டின்னு சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த மாதிரி வெறி ஏறுது அப்படின்றதுக்காக மட்டும் விஜய்க்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலங்க. இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இப்ப தெரிதுங்களா எதுக்காக அந்த வார்த்தை யூஸ் பண்ணோம்னு சொல்லி?
உண்மையிலேயே இவர் ஏதோ ஒரு வித இனம் புரியாத, சொல்ல முடியாத ஏதோ ஒரு மனநோயால் விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்லை என்றால் மக்களை நேசிக்கும் விஜய் என்ற சுய அறிவோடு சுய நினைவோடு சொல்லுவாரா? மக்களுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? மக்களை எந்த நேரத்துல எந்த சமயத்துல நேசிச்சாரு? அட மக்களை விடுங்கப்பா, ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கான மக்களை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள ரசிகர்கள் என்று சொல்கின்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தையாவது என்னைக்காவது ஒரு நாள் நேசிச்சிருப்பாரா? அப்படி ஒருவேளை விஜயோட ரசிகர்கள் நேசித்திருந்தது உண்மை என்றால் ஒரே ஒரு ஷோ இலவசமா தியேட்டர்ல போட்டு காட்டியிருப்பாரா? பணத்தை வச்சுட்டு சரக்கு எடுத்துன்னு போகணும்னு சொல்ற மாதிரி தான் பாருங்க. காசு இருக்கா? 100 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட்டு 2000 ரூபாய், 300 ரூபாய் டிக்கெட்டு 3000 ரூபாய் இருக்குதா? காசு இருந்தா காசை வச்சுட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு உள்ள போய் படம் பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான பிளாக் டிக்கெட் தானே விஜய். தனது சொந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்துக்கே பாருங்க ஒரே ஒரு ஷோ ஃப்ரீயா போட்டு காட்டாத விஜய். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் சேவகன்னு சொன்னா அப்ப உண்மையிலேயே பாருங்க விஜய்க்கு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? மக்கள் சேவகன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? தனது வாழ்நாள் முழுவதும் தனது சுயநலம் அனைத்தையும் மறந்துவிட்டு தனக்காக வாழாமல் தன்னை நம்பி இருக்கிற மக்களை நேசித்து மக்களுக்காகவே வாழ்பவருக்கு பெயர் தான் பாருங்க மக்கள் சேவகன்னு சொல்லுவாங்க. நீ சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான்னு டுபாகு ஜோஷியர் காமெடியில் வர டயலாக் மாதிரி தான். என்றைக்காவது ஒரு நாள் விஜய் இதுக்கெல்லாம் தகுதியா இருப்பாரா? விஜய் வாழ்வதற்காக கோடிக்கணக்கில் வாங்குற சம்பளத்தையே பாருங்க முறையா கணக்கு காட்டாம கோடியா வீட்டுல பதுக்கி வைக்கிற விஜய் எப்படிங்க மக்கள் சேவகனாக முடியும்? தன்னோட சுயநலத்துக்காக சொகுசா உட்கார்ந்து கார் ஓட்டுறதுக்காக வெளிநாட்டுல இருந்து காரை இறக்குமதி பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டாம கோர்ட்ல போயிட்டு நின்று அடிக்கு மேல அடி வாங்கின விஜய் எப்படிங்க மக்கள் சேவகனா இருக்க முடியும்? 24 மணி நேரம் பனையூர் பங்களாவிலேயே ஏசிலேயே சொகுசாக வாழ்ந்து வெளியே வரணும்னு சொன்னா குலுகுலு ஏசி காரை விட்டு வெளியே கூட தலையை கூட எட்டி பார்க்க முடியாத விஜய் எப்படி மக்கள் சேவனா இருக்க முடியும்? விஜயை பார்ப்பதற்காக விஜயே காசு கொடுத்து செலவு பண்ணி கூட்டிய கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தில் 7 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தவர்களுக்கு தண்ணியும் சாப்பாடு கொடுக்காம அத்தனை பேரும் கொலைப்பட்டி போட்டு நாசம் செய்த எப்படி விஜய் மக்கள் சேவனா இருக்க முடியும்? விஜயை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தில் 41 உயிர்கள் பறிபோன அந்த சமயத்துல கூட நின்னு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியாம தலை தெரிச்சு ஓடி போன விஜய் எப்படி மக்கள் சேவனா இருக்க முடியும்? எந்த தைரியத்துல மக்களை நேசிக்கிற விஜய் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கிறாரு? அப்ப தெரியுது இல்லைங்களா? இவ்வளவு அநியாய அக்கிரமம் செய்த பிறகும் கூட மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? சுய நினைவோடு ஒருவேளை விஜய் இருந்தால் இந்த வார்த்தையை விஜயால கேட்க முடியுமா? அது மட்டும் கிடையாது, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு சொல்ற அளவுக்கு விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிருக்காரு இது வரைக்கும். பல கட்சிகள் களத்தில் இருக்கும் போதே களத்திலேயே இல்லாத கட்சியை பத்தி நான் ஏன் பேசணும்னு சொல்ற விஜயும் விஜய் கட்சி தான் பாருங்க களத்திலேயே இல்லாத விஜய் கட்சி எப்படிங்க மெயினான களத்துல நிக்க முடியும்? ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படி மெயின் முனையில இருக்கக்கூடிய அளவுக்கு விஜய் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுவரைக்கும் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருக்காரு? ஒன்னத்தையும் செஞ்சு கிழிக்கல. அப்படி எதுவுமே செய்யாத விஜய் நான் தான் நம்பர் 1 போட்டியாளர் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது இல்லைங்களா அவர் சுய நினைவோடு இல்லை என்று. சரி, இதையெல்லாம் வைத்து மட்டும்தான் சொல்றோமான்னு பார்த்தா இல்லவே இல்லை. வேட்பாளர் தேர்வு நடத்தி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சார் இல்லைங்களா? என்னையா தேர்வுன்னு அடிச்சு விட்டு போறீங்க போற போக்குல ஒரு பொய்ய? அந்த மாதிரிலாம் எதுவும் தேர்வு நடக்கலையே. விஜயோட ரசிகர் மன்றத்துக்கும் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சிக்கும் வருஷ கணக்குல கூடவே இருந்து உழைச்ச எங்களுக்கு சீட்டே கிடைக்கல, சீட்டே கொடுக்கல, எங்களை உள்ளவே விடலைங்க. எங்களை விஜய்க்காக ரசிகர் மன்றத்திலும் சரி கட்சியிலும் சரி வருஷ கணக்குல உழைத்து வசதி இல்லாத எங்களை உள்ளவும் விடல, சீட்டும் கொடுக்கல, தேர்வு நடத்தல. யாரோ உள்ள இருக்கிறாங்க, யாருக்கோ சீட்டு கொடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கலன்னு ஒரு குரூப் ஒட்டு மொத்தமா பாருங்க நடு ரோட்ல நின்று மறியல் பண்ணி போராட்டம் பண்றாங்க. பண்ணுங்க, போராட்டம் தான் பண்ணுவீங்க, பண்ணிக்கங்க. மறியல் பண்ணீங்களா, பண்ணிக்கங்க. கலைக்கிறதுக்கு போலீஸ் இருக்கிறாங்க. என்ன நீங்க மறியல் பண்ணீங்கன்னா போராட்டம் பண்ணீங்கன்னா விஜய் வந்து பாத்துருவாரா? நீங்க இருக்கிற திசை பக்கமாவது எட்டி பார்ப்பாரா அவரு? காருக்கு முன்னாடி ஒரு பெண் அஜிதா என்கின்ற ஒரு பெண்மணி விஜயோட காருக்கு முன்னாடியே வந்து விடுறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. என்னன்னு கொஞ்சம் இறங்கி வந்து கேளுங்கய்யான்னு கதறாங்க. அதுவே என்ன ஏதுன்னு விஜயால கேட்க முடியல, காரை விட்டு இறங்கி வந்து. அப்படி இருக்கும்போது விஜய் எங்கேயோ இருக்காரு, நீங்க எங்கேயோ ஒரு ரோட்ல நின்று மறியல் பண்ணீங்கன்னா வந்துருவாரா விஜய்? வரவே மாட்டாரு. கரூருக்கே போக முடியாதவர்ப்பா விஜய். ஒரு பெண் வந்து விழும்போதே காரை விட்டு இறங்கி என்னம்மா பிரச்சனை, என்னம்மா இப்படி பண்றீங்கன்னு கேட்க முடியாதவர்ப்பா விஜய். தன்னுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த விக்னேஷ் என்கின்ற ஒரு தீவிர ரசிகர், விஜயோட தீவிர ரசிகர், இறந்த சமயத்தில் கூட
எட்டி பார்க்காம போனவர்ப்பா விஜய். 30 பேருக்கு மேல இறந்து நிக்கிறாங்க சார், இன்னும் எவ்வளவு பேர் உயிர் போவோன்னு தெரியல சார், நில்லுங்க சார்னு சொல்லும் போது கூட திரும்பி பார்த்து என்னப்பா 30 பேர் இறந்துட்டாங்களான்னு கேட்காம திருச்சி ஓடினவர்ப்பா விஜய். இப்படி எதற்குமே வராத விஜய் நீங்க ரோட்ல மறியல் பண்ணி போராட்டம் பண்ணா வந்துருவாரா? ஏற்கனவே விஜய்க்கு தலைக்கு மேல இல்ல, தலையை தாண்டி வேலை, ரொம்ப பிஸி. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் யார் என்கின்ற ஒரு பட்டியலை வெளியிடுறோம்னு சொல்லிட்டோம். கடைசி நேரத்தில் கிடைக்கவே இல்லை வேட்பாளர்கள் யாருமே. கிடைக்கலன்றதுக்காக நான் போஸ்டர் ஓட்டினவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துட முடியுமா? காசு இல்லாதவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்து தேர்தலை நிக்க வைக்க முடியுமா? செலவு பண்றதுக்கு திராணி இருக்கணும். ஒரு இடத்துல போயிட்டு நிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல போஸ்டர்ல இருந்து, கட் அவுட்ல இருந்து, பேனர்ல இருந்து எக்கச்சக்கமான செலவு செய்வதற்கு உங்ககிட்ட துட்டு இருக்கணும். சும்மா பிளாஷ்பேக்ல ஒரு டீ வாங்கி விட்டேன், விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினேன், பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன், கட் அவுட் வச்சேன், பால் அபிஷேகம் பண்ணேன், தோரணம் கட்டினேன், கொடியை தொங்க விட்டேன், இதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக்காப்பா? துட்டு இருக்குதா? துட்டு இருந்தா வேட்பாளர்கள் பட்டியல்ல உங்க பேர் வரும், இல்லன்னா நீங்க தெருவு தான் வரணும். இருக்கணும் உங்ககிட்ட பணத்துல கோடி, அப்புறம் பாருங்க சீட்டு வரும் தானா உங்களை தேடி. ஒருவேளை இல்ல உங்ககிட்ட பணத்துல கோடி, நீங்க போயிட்டு நிக்கணும் எங்களை பார்க்கறதுக்காக தெரு கோடி. துட்டு இருக்குதா? உள்ள வாங்க, பட்டியல்ல உங்க பேரை சேர்த்து படிக்கிறோம், உங்களை அறிமுகப்படுத்துறோம். துட்டு இல்ல, துட்டு இருக்கிறவங்கள பார்த்து நாங்க அறிமுகம் பண்ணிக்கிறோம். என்னப்பா சொல்றீங்க, சத்தியம்லாம் பண்றாங்களே, நாங்க திருட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாங்களே. ஆமா எடுக்கிறாங்க. என்னன்னு எடுக்கிறாங்க? பதவிக்கு வந்து நாங்க திருட மாட்டோம்னு சத்தியம் பண்றாங்களே தவிர வரும்போதே நாங்க திருடனா இருக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க. விஜய் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு 234 தொகுதியில நிக்கிற வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிற அந்த 234 வேட்பாளர்களும் உத்தமர்களா, தியாகிகளா, தேச தொண்டு செய்யறவங்களா, மதர் தெரசாவா, ஐடியஸ் கட்ரா, இல்ல புத்தனா, இயேசுவா, காந்தியா, காமராஜரா, பெரியாரா? யார் அவங்கெல்லாம்? ஆண்டாண்டு காலமாக இரு பெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கெடுத்து குடிச்சலாக்கி வச்சுட்டாங்க, ஊழல்லையே பெருத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள். விஜய் அறிமுகம் செய்த அந்த வேட்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் திமுக, அதிமுக கட்சியை விட்டு வந்தவர்கள், விசிகாவை விட்டு வந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர்கள். செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்களை வைத்து மட்டும் சொல்லலங்க, பெரும்பாலானவர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிகா கட்சியை விட்டு வெளியேறியவர்கள், அந்த கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் தான் பாருங்க டிவிகே கட்சிக்குள்ள அடைக்கலமாகி வேட்பாளர்களாக மாறி நிற்கிறாங்க. சினிமா எல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு நடிகரை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பாருங்க அந்த நடிகர் வரமாட்டாரு. என்னப்பா இது, அந்த நடிகர் வராம போயிட்டாரு, அதுக்காக அந்த ஷாட்டை எடுக்காம போயிடுவாங்களா? சும்மா நிக்கிற கேரக்டர் தானப்பா. அவர் இல்லைன்னா நான் இன்னொருத்தரை பிடிச்சி கூட்டுவாங்கன்னு சொல்லி அவருக்கு பதிலாக இவர்னு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி கூட்டு வருவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. 234 தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யறோம்னு சொல்லிட்டோமே, கட்சி நேரத்தில் இல்லைங்களே, பட்டியலில் குறையுதே. எங்க போஸ்டர் ஒட்டினவங்கலாம் சேர்த்துங்களேங்க, போஸ்டர் ஒட்டினவங்களை சேர்த்தா நமக்கு என்ன லாபம் செய்யறோம்? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லும் போது அவர்கிட்ட துட்டு இருக்கணும், காசு படைத்தவர். ஓகே நேத்து முந்தா நாள் 2 தினங்களுக்கு முன்பாகலாம் திமுக, அதிமுக விட்டு வெளியே வந்து நம்ம கட்சிக்குள்ள சேர்ந்தாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் பொறுக்கி மொத்தமா வேட்பாளராக மாத்துங்க. 2 நாட்களுக்கு முன்பாக வந்து சேர்ந்தவங்களா கூட இருக்காங்களே, இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு முன்பாக, 1 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்தவங்களா கூட இருக்கட்டும், வேட்பாளராக மாத்துங்க. மாத்தி அப்படியே உறுதி பற்றி பட்டியலை தயார் பண்ணி அறிமுகம் பண்ணுங்க. இல்லங்க மாற்று சக்தி, தூய சக்தி, அந்த தூய சக்தி எல்லாம் ஒரு ஓரமாகட்டப்பா, வெங்காயம் கழுத. இல்லப்பா நீங்க தானப்பா சொன்னீங்க திமுக, அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சிகள்னு சொல்லிட்டு சொன்னோம். அங்க இருக்கும்போது ஊழல்வாதிகள், இங்க வந்ததுக்கு பிறகு அவங்க வாஷிங் மிஷின் தூய்மைவாதிகள். மற்ற கட்சியில இருக்கும்போது ஊழல்வாதிகள்னு நம்ம கட்சியோட மெயின் ஹெட் ஆபீஸ், கார்பரேட் ஆபீஸ், பிஸ்கேஜிபி கட்சி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அந்த கட்சியோட பிரான்ச் ஆபீஸா இருக்கும்போது அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். 2-3 நாட்களுக்கு முன்பாக மட்டும் கிடையாதுங்க, 2 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்தால் கூட திமுக, அதிமுக வந்தவங்களுக்கும் சீட்டு சேர்த்து கொடுங்க. அப்படிதான் பண்ணிக்காங்க. சில தினங்களுக்கு முன்பாக திமுக, அதிமுகவை விட்டு வெளியேறி அங்கிருந்து விரட்டப்பட்ட நிறைய பேருக்கு டிவிகே கட்சி அடைக்கலம் கொடுத்து அவர்களை அனைவரையும் வேட்பாளராக மாத்திருக்காங்க. அவ்வளவு ஏங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட செல்வம் என்பவர், அப்படியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெட்டிட்டாங்களா செல்வம் என்பவரை? எதுக்காக விரட்டினாங்க? இல்லைங்க சட்டவிரோத நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுறாரு அப்படின்னா உடனடியாக அவருக்கு சீட்டு கொடுக்கணும். சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களா, ஐயோ அவர் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, உடனடியாக அவருக்கு சேர்த்து சீட்டு கொடுத்துருங்க. இப்படி எந்தெந்த கட்சியெல்லாம் ஊழல் செஞ்சிருந்தாங்க 50-60 வருஷமா சொல்றாங்களோ அந்த கட்சியிலிருந்து வரவங்களுக்கு தான் முதல்ல பாருங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சீட்டை அறிவிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த உறுதிமொழி எடுத்தாங்க இல்லைங்களா, நாங்க தப்பு பண்ண மாட்டோம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், சட்டவிரோத காரியத்தில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி பாருங்க செஞ்சுட்டு தான் உள்ளவே வராங்க. மரியா வில்சன் என்பவரை கட்டி பிடிச்சு கிஸ் எல்லாம் பண்ணி ஆர்கே நகர் தொகுதியில் நிக்க வைக்கிறார் இல்லைங்களா விஜய்? அந்த மரியா வில்சன் யாருங்க? ஆர்கே நகர் திரு டாக்டர் என் மரியா வில்சன், நிர்வாக குழு உறுப்பினர்.
அவரே தான் இவரே தான் அவரு. வந்து இதெல்லாம் பண்ண போறதில்ல. ஆல்ரெடி பாருங்க பண்ணிட்டு தான் சட்டவிரோத காரியங்கள்ல ஈடுபட்டு சட்டம் ஒழுங்குக்கு எதிராக செயல்பட்டு விட்டு தான் பாருங்க டிவிகே கட்சிக்குள்ள வந்து சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்பேன். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்பேன். அடுத்து இந்த பக்கம் யாருப்பா? நான் சாதி வெறியன், நான் சாதிகாரன், நான் யார் தெரியுமா? நானு இது சாதி வெறினா முதல்ல சீட்டு கொடுங்கப்பா அவருக்கு. கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா கழக நிர்வாகி. நான் கட்சிக்காரன் கிடையாது, நாங்க எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். அடுத்து பேராவூரணியில் நிற்பதற்கு விஜய் சந்திரகாண்டீபன் என்பவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அவர் யாருங்க? சந்திரகாண்டீபன் என்பவர் உலக உத்தமர். இந்நேரம் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கணும். அவர் மேல ஒண்ணும் கிடையாது பெருசா. ஒரு 10 கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, ஆள் கடத்தல், கொலை முயற்சி, அது மட்டும் கிடையாது. இப்பதான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக 13 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டு உள்ள போயிட்டு ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு. வந்த கையோட அவருக்கு சீட்டு. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன். சொன்னோம் இல்லைங்களா? வந்து நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம்பா, ஆல்ரெடி இதெல்லாம் செஞ்சுதான் வந்திருக்கோம்பா நாங்க. இதுக்கு பேர் தான் விஜயோட கட்சி. என்ன சக்தி? டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி. அப்படியே அந்த தூய சக்தி இந்த லெப்ட் பாண்டியா கொஞ்சம் தட்டி விடுங்க. அவரு தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். உன்னெல்லாம் ஆம்பளை பார்த்தா ஓசியா போட்டு போனால ஃபர்ஸ்ட் ஓட்ட வந்து ஓரியே மீரா காலம் ஓலி மாலை உள்ள பாடி ஓட்டுருக்க, வெளியே சொட்டு போட்டுருக்க, பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா காமிச்சு பேசுற வேற மாதிரி பண்ணிடுவோம். அடுத்த வேட்பாளர், சாரி இந்த இடத்துல டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. வெற்றிகரமான தீர்வை தேடுகின்ற, தீர்வை சொல்கின்ற ஒரு தீர்வாளர், கனிமொழி என்கின்ற ஒரு வேட்பாளர். திமுக 11 அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும் சொல்றாங்க. வேஸ்ட் என்ன அது? 11 அரசு மருத்துவமனையில புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்க போறீங்களா? சிகிச்சை கொடுத்து எப்ப குணப்படுத்துறது? ஸ்பாட்லயே பாருங்க, புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சக்தி எங்க இருக்கு? மருந்து கிட்ட கிடையாது, ஜோசியத்துக்கிட்ட இருக்குது. கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி கழக நிர்வாகி. சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் வந்து லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத கொண்டு நீங்க ஜோதிடத்தை சொல்லலாங்க. இது சின்ன விஷயம் கிடையாது, எல்லாத்துக்குமே. இப்ப நம்ம வந்து கேன்சர் பெரிய நோயா பாக்குறோங்க, சின்ன சின்ன விஷயங்க. இது நம்மளுக்கு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சைடுமே போகுங்க. முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு PCOS பிரச்சனை, குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். எல்லாமே கிரகங்கள் பண்ணக்கூடிய மாயம். புற்றுநோய்க்கு ஜோதிடம் மூலமாக தீர்வு காணக்கூடிய அறிவாளிகள் எல்லாரையும் மிஞ்சக்கூடிய அதி அற்புதமான நவீன அறிவாளிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சீட்டு. சரிப்பா, மக்களுக்கு தேவையான இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களா பார்த்து பண்றவங்கள பார்த்து தேடி கண்டுபிடிச்சு சீட்டு கொடுக்குறீங்களே. அஜிதா என்பவருக்கு சீட்டு. வாயை திறக்கக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது, அந்த வார்த்தை பேரே சொல்லக்கூடாது. எவ்வளவு தைரியம் தான் காருக்கு முன்னாடி வந்து விழுந்து எல்லாரோட அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் யாத்திரமா மக்கள் சேவகன், மக்களை நேசிக்கிறவன். உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோமே. விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ அவருக்கு தான் பாருங்க, ஸ்ரீநாத் என்கின்ற நடிகருக்கு தூத்துக்குடியில சீட்டு கொடுப்பாரு. எல்லாரையும் பக்காவா ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுத்து யார் யாரெல்லாம் நல்லதே பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்களோ அவர்களுக்கா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சீட்டு கொடுத்து அவங்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்து தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சராக்கிறதுக்கு எந்தெந்த வழியில முயற்சி பண்ணுவோம் அந்தந்த வழியில முயற்சி பண்ணி கொண்டிருப்பதற்கு நடுவில் தேவையில்லாம நீங்க வந்து குறுக்க பூந்து பேட் எடுத்து விளையாடினீங்களா? போஸ்டரை ஓட்டினோம், கட் அவுட்டை வச்சோம், தோரணம் தொங்க விட்டோம், மாவலையை கட்டினா. போங்க ரோட்ல போய் நின்று வேற வேலை இருந்தா போய் பாருங்க. இப்ப புரியுதுங்களா சத்தியம் ஏன் இவ்வளவு தைரியமா பண்றாங்கன்னு சொல்லி? இதெல்லாம் எங்களுக்கு ஜூஜிபி சத்தியம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. வந்து புதுசா நாங்க எதுவும் பண்றதுக்கு இல்லை, ஆல்ரெடி இபிகோல இருக்கிற எல்லா தவறையும் பண்ணிட்டு தான் ஊறி போய் தான் இங்க வந்திருக்கோம். இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி எல்லாத்தையும் கூட்டி கேச்சு ஒட்டுமொத்தமா போட்டு பார்த்து இவங்க எல்லாருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய விஜய், அவர் எந்த லட்சணங்க, அவர் எந்த லட்சணத்துல இருக்கிறாரு, இப்ப எந்த லட்சணத்துல என்ன மாதிரி கெதி ஆக போகிறாரு? முக்கியமா பாருங்க, ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அந்த வாக்குறுதியின் மூலமாக என்ன மாதிரி அடிக்கு மேல அடி வாங்க போறாருன்றத